மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம். மிஸ்ஸஸ் ராமனின் இனிய கணித மேக்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் மிஸ்ஸஸ் ராமன். இப்போ நம்ம பார்க்க போகிறது பயிற்சி 1.4 உள்ள 12ஆம் கணக்கு. T என்ற சார்பானது செல்சியஸில் C உள்ள வெப்பநிலையையும் ஃபாரன்ஹீட்டில் F உள்ள வெப்பநிலையையும் இணைக்கும் சார்பாகும். மேலும் அது T of C = F என வரையறுக்கப்பட்டால் இங்கு F = 9/5C + 32 அப்படின்னு கொடுத்துட்டு T of C, T of 28, T of -10, T of C = 212 இருக்கும்போது C இன் மதிப்பு, செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. இதுதான் நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டின். அதை நம்ம எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி எஃப்னாலும் T of Cனாலும் சமம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதனால் நம்ம எஃப்னு எடுக்காம T of C = 9/5ன்னு எடுத்துக்கிறோம். அப்படி எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் கால்குலேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. T of 0 கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே சிக்கு பதிலாக 0 அப்படின்னு போட்டோம்னா T of 0வின் மதிப்பு கிடச்சிரும். இப்போ இங்கே சிக்கு பதிலாக 0 போட்டனால இங்கே எங்கெல்லாம் சி வருதோ அங்கெல்லாம் 0ன்னு போட்டுடலாம். 9/5 × 0 + 32. 0 × எந்த நம்பரும் 0 தானே. இப்போ 0 + 32 அப்படின்னு கிடைக்கும். 0 + 32 அப்படின்னா வெறும் 32 தான். இப்போ T of 0வின் மதிப்பு 32. ரெண்டாவது சப்டிவிஷன் T of 28 கேட்டிருக்காங்கப்பா. T of 28 = இந்த சமன்பாடில் இங்கே நம்ம சிக்கு பதிலாக 28ன்னு போட்டிருக்கோம். அப்போ ரைட் சைட்லையும் ஈக்குவல்ட்டுக்கு வலது பக்கத்துலையும் சி எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் 28 அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிக்கலாம். அப்போ 9/5 × 28 + 32 என்று கிடைக்கும். இப்போ நம்ம இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓரஞ்சு 5, இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஓரஞ்சு 5 தான். மிச்சம் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குதா. அப்போ இங்கே புள்ளி வச்சுட்டு அந்த 4 பக்கத்தில் 0 போட்டுக்கோங்க. 40ன்னு ஆகும். இப்போ 5வது பாடு 40 வரைக்கும் சொன்னீங்கன்னா 8×5 40. 1.8 × 28 ரெண்டையும் நீங்கள் சைடில் எழுதி பெருக்கணும் அப்படின்னா நமக்கு 50.4 என்று கிடைக்கும்ப்பா. ப்ளஸ் 32. 50.4 32 கூட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி புள்ளி வச்ச நம்பரையும் முழு எண்ணையும் கூட்டும்போது 2 முழு எண்களையும் கூட்டிக்கோங்க. புள்ளி வச்ச நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். 50 32 82ன்னு வரும். 0.4 அப்படியே வச்சுக்கலாம். 82.4 டிகிரி ஃபாரன்ஹீட். இதான் T of 28 மதிப்பு. நெக்ஸ்ட் மூணாவது சப்டிவிஷன் T of 10 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சமன்பாட்டில் சிக்கு பதிலாக 10ன்னு பிரதியிடலாம். இப்போ 9/5 × 10 + 32. இது நமக்கு ஈஸியாக கேன்சல் ஆகும். ஓரஞ்சு 5 ஈரஞ்சா 10. சாரிப்பா, T of -10ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ் போட்டுக்கிறோம். 2 குறியீடு பக்கத்தில் வரக்கூடாதுன்றனால ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு 9 × -2. ஃபஸ்ட்டு குறியீடை பெருக்கிருங்க, அப்புறமா நம்பர் பெருக்குங்க. ப்ளஸ் × மைனஸ் மைனஸ். 9 2 18 + 32. -18 + 32 வெவ்வேறு குறியீடுகளாக உள்ளன. எனவே கழித்து பெரியன் குறியீடை இட வேண்டும். கழித்தால் 14. பெரியன் குறியீடு ப்ளஸ் அப்படின்றனால ப்ளஸ் 14 டிகிரி ஃபாரன்ஹீட். இப்போ T of -10 மதிப்பு 14 டிகிரி ஃபாரன்ஹீட். நெக்ஸ்ட் ஃபோர்த்து சப்டிவிஷன் T of C = 212 இருக்கும்போது C இன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. T of C = 212 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ T of C இன் மதிப்பு நம்ம கேள்வியில் கொடுத்துருந்தது 9/5C + 32. அதை அதுக்கு நேரம் எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 212 அப்படியே எழுதிக்கலாம். நம்பர்லாம் ஒரே சைடு கொண்டு போயிருங்க. 9/5C + 32 அங்கிட்டு கொண்டு போயிருங்க. ப்ளஸ் 32 அங்கிட்டு போகும்போது -32ன்னு ஆயிரும். இப்போ 212ல் 32 கழிச்சிட்டோம் அப்படின்னா 180 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும்ப்பா. இப்போ 9/5C = 180. இதிலிருந்து சியின் மதிப்பு தான் தேவை. இப்போ சியை மட்டும் வச்சுக்கிட்டு 9/5 அந்த பக்கமாக கொண்டு போயிருங்க. 9/5 ஆனது ஈக்குவல் டு தானே அங்கிட்டு போகும்போது தலைகீழாக மாறிடும். 5/9 என்று கிடைக்கும். இது ரெண்டும் அப்படியே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 9 9 9 18 இந்த 0 அப்படியே வந்துடும். 20 × 5 பெருக்கி எழுதிட வேண்டியதான். இந்த பை 1க்கு மதிப்பு இல்லை. 20 5 பெருக்கணும்னா 100ன்னு வரும். ஸோ C = 100 டிகிரி. சியின் மதிப்பு 100 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்குப்பா. நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து சப்டிவிஷன் செல்சியஸ் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமமாக இருக்கும்போது வெப்பநிலை ஆகியவற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ C = F அப்படி தானே அர்த்தம். செல்சியஸின் மதிப்பும் ஃபாரன்ஹீட் மதிப்பும் சமம். ஸோ C = F அப்படின்னு எழுதிக்கலாம். Cனா என்ன மதிப்புன்னு தெரியாது, ஆனால் Fனா என்ன மதிப்புன்னு கேள்வியில் கொடுத்துருந்தாங்க.
இங்கே பாருங்கள் எஃப் ஈக்குவல் டு 9/5c ப்ளஸ் 32. இப்போ எஃப்க்கு பதிலாக இந்த மதிப்பை எழுதிக்கோங்க. சினா என்ன மதிப்புன்னு தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். இது வந்து 9/5c ப்ளஸ் 32. இங்கேயும் சி எல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்கோங்கப்பா, நம்பரில் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. சி ப்ளஸ் 9/5c வந்து இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 9/5c என்று கிடைக்கும். ஈக்குவல் டு 32. இப்போ வந்து இது ஒரு முழு எண், ஒரு சி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. வெறும் சினா இங்கே முன்னாடி 1 இருக்குன்னு அர்த்தம். ஒரு முழு எண்ணும் ஒரு பின்னத்தை எப்படி நம்ம கழிக்கிறது? இதை வந்து நீங்கள் பின்னமாக மாற்றிக்கோங்க, பை 1ன்னு வச்சுக்கோங்க. 2 பின்னத்தை கழிக்கணும் அல்லது கூட்டணும் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணி கீழே உள்ள 2ஐயும் பெருக்கிருங்கப்பா. அப்படின்னா ஈஸியாக நமக்கு விடை கிடச்சிரும். 5 இன்ட்டு சின்னா 5c மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. 9னா 9, 9/5cனா 9cன்னு தான் அர்த்தம். இந்த சி நடுவில் இருந்தால் அது மேலே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ 9cன்னு வந்துடும். பை 4×5 5 ஈக்குவல் டு 32. 5c மைனஸ் 9c என்றால் மைனஸ் 4c பை 5. இங்கே அடிச்சிடக்கூடாதுப்பா, இது மைனஸில் இருக்குது. இது மாதிரி பெருக்கல்ல இருந்தால் மட்டும் தான் அடிக்க முடியும். இங்கனக்குள்ளே இன்ட்டு குறி இருக்குது, இது மாதிரி பெருக்கல்ல இருந்தால் தான் அடிக்கலாம், இங்கே அடிச்சிடாதீங்க. இப்போ மைனஸ் 4c பை 5 ஈக்குவல் டு 32. இப்போ வகுத்தல் 5 வந்து இந்த பக்கமாக கொண்டு போயிருங்க. வகுத்தல் 5 இங்கே போகும்போது பெருக்கல் 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிருமா. அப்போ மைனஸ் 4c ஈக்குவல் டு 32 5 பெருக்கணும் அப்படின்னா 160 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதிலிருந்து சிக்கு தான் மதிப்பு தேவை. சி அப்படியே வச்சுட்டு இன்டூவில் இருக்கக்கூடிய மைனஸ் 4 இங்கிட்டு போகும்போது வகுத்தல் -4 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். எனவே சி ஈக்குவல் டு மைனஸ் 40 டிகிரி. இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 4 16 0 என்று கிடைக்கும். இந்த மைனஸ் அப்படியே எழுதிக்கணும். சி ஈக்குவல் டு -40 டிகிரி. அவ்வளோதான். நன்றி மாணவர்களே.